இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க, துளசியும் பண்ணட்டும். எந்த விநாயகர் பார்க்க அழகா அம்சமா தெய்வ கடாட்சத்தோட இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடலாம். சரியா? பார்க்கலாம். தேர்தல் மாதிரி இந்த முறை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வெற்றி நிச்சயம். பாவம் விநாயகர். சித்தி, அமைதியா இருங்க சித்தி. அவங்க ஏதோ ஆர்வமா இருக்காங்க, விடுங்க சித்தி. ஆர்வம் மட்டும் இருந்தா போதுமா? செய்யணுமே. துளசி, நீ பண்றதை வச்சுதான் சாமி கும்பிட வேண்டி இருக்கும். நீ விட்டெல்லாம் கொடுக்க வேணாம். நீயும் விநாயகர் சிலைய செய், பாத்துக்கலாம். என்ன யோசிக்கிற? இத பாரு, மறுபடியும் நான் சொல்றேன், விட்டு கொடுக்கறேன்னு நீ விநாயகர் சிலைய செய்யாம விட்டுறாத. நீ வாடா. இத பாரு துளசி, விசாலட்சுமா சொன்ன மாதிரி நீ அவங்களுக்காக விட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீயும் விநாயகர் சிலையை கண்டிப்பா செய்யணும். ஐயா வச்சிருங்க. அம்மா, நம்ம ராஜசேகர் ஐயா இந்த களிமண்ண உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருமா. அதுக்காக நீங்களே கொண்டு வரணுமா? கால்வாயில வேலை செய்யற எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்காக ஊருக்கு போயிட்டாங்க. ஓ, அதனாலதான் நானே கொண்டு வந்தேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லம்மா, நான் போயிட்டு வர்றேன். ஆமா, எங்கம்மா பெரியய்யாவையும் சிவா தம்பியையும் காணா? அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அப்படியா? சரி சரி, நான் வர்றேம்மா. சரிங்க. என்ன இந்த மண் இப்படி இருக்கு? இதுலதான் நம்ம விநாயகரை பண்ணணுமா? சேலஞ்ச் எல்லாம் பண்ணீங்க, அப்போ எதுல விநாயகர் பண்ணணும்னே தெரியாதா? ஏய், நாங்க என்ன விநாயகர் பொம்மை பண்ணி டெய்லி வித்துக்கிட்டா இருக்கோம்? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரி, ஓகே, நாம வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த துளசிய நான் ஜெயிக்கணும். நான் வெறியா இருக்கேன். நாம என்ன டைப் விநாயகரை பண்ண போறோம்னு எதிர்கட்சிக்கு தெரியவே கூடாது. சீக்ரெட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எஸ், நம்ம ஆபரேஷன் சைலண்டா இருக்கணும். ஆமா, சைலண்டா வயலண்டா இருக்கணும். மா, என்னது இது? சும்மா ஒரு ரைமிங்காக சொன்ன ரம்யா. இந்த ரைமிங்லாம் வேண்டாம். எது செய்யறதா இருந்தாலும் சைலண்டா டைமிங்ல செய்யணும். வாங்க போலாம். இதுதான் டைமிங். மா, வாமா போலாம். போ. இது ஏ மண்ணு. ஏய், யார பார்த்து மண்ணுன்னு சொன்ன? ஒண்ணு இல்ல, மண்ணு மண்ணை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். இத எடுத்துட்டு வா. அம்மா, சொன்னா கோவப்படாதீங்க. சொல்லுமா. நான் விநாயகர் செய்ய போறதில்ல. குட். என்ன ஜனனி குட்டுங்கிற? இத பாரு துளசி, உன்னை நம்பிதானே நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன். நீ செஞ்சாதாமா நல்லா இருக்கும். இல்லம்மா, எதுக்கு தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு? வேண்டாம். ஒரே குடும்பத்துக்குள்ள எதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு? அது கூட நல்லதுதான். துளசி எதுவும் கடுமையா வேலை பார்க்க கூடாது, தூங்காமலாம் இருக்க கூடாது. இல்லனா அம்மன் சிலைய நைட் ஃபுல்லா செஞ்ச மாதிரி செய்வா. சோ நோ காம்படிஷன். என்ன நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டியே? என்ன துளசி, போட்டி நடக்க போகுதுன்னு ஆசையா இருந்த, நீ என்ன திடீர்னு இப்படி சொல்ற? சித்தி, எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல போட்டி போட்டுக்கிட்டு? அவங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க துளசி. பொண்ணு மாதிரி வருமா? எப்பவும் துளசிய தான் கொஞ்சுவாங்க, ஆனா நான் தான் மருமக. அவங்களே செய்யட்டும், அதை வச்சே சாமி கும்பிடலாம். சிவனை லிங்கமாவும் கும்பிடுறோம், உருவமாவும் கும்பிடுறோம்ல, அதே மாதிரிதான் அவங்க எது வேணாலும் பண்ணட்டும். அதை வச்சே நாம சாமி கும்பிட்டுக்கலாமே. ஆமா ஆமா, நீ கஷ்டப்பட்டு எந்த வேலையும் பார்க்க கூடாது.
என்ன ஜனனி, துளசி கஷ்டப்படாமையா எல்லா வேலையும் நடக்குது? ஆ, என்னவோ நீ பண்ற மாதிரி பேசுற. இல்ல ஆண்டி, நான் அதுக்கு சொல்லல. பாவம், அவங்க மட்டும் கஷ்டப்பட வேண்டாமே, அதுக்காக தான் சொல்றேன். எப்படி இருக்கு? ஏதோ ஒண்ணு குறையுதே. ஆ, பிள்ளையாருக்கு கை காலு. ஹலோ, தும்பிக்கை இருக்குல்ல, பாரு. அப்புறம் எதுக்கு கை வைக்கணும்? அத்தை, தும்பிக்கையும் இருக்கும் கையும் இருக்கும். கை இல்லாம எப்படி அத்தை? மா, சில சிலையில விநாயகருக்கு நிறைய கை இருக்குமே, அந்த மாதிரி வைக்கலாமா? இங்க பாருங்க, 2 கை வச்சா போதும். 2 கை 2 கால் போதும். ம். அப்போ விநாயகருக்கு இப்ப காலும் செய்யணுமா? என்ன கொடுமை இது! அது சரி, விநாயகர் என்ன ஹேண்டிகேப்டா? நல்லா சமணம் போட்டு அழகா உட்கார்ந்துருப்பாரு. அந்த காட்டினல்ல. அப்போ நாம செய்யற இந்த விநாயகர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணுமா? இல்லத்த, நிக்கணும். நின்னாதான் அழகா இருக்கும். அப்படியா? அப்படின்னா படுத்துட்டு இருப்பாருல்ல. அதான் அந்த தொப்பையில கூட தாமரை எல்லாம் இருக்குமே. ரம்யா, ஆ? அது விநாயகர் இல்ல, பெருமாள். ஓ, அப்படியா? நாம விநாயகர் தானே செய்யறோம். வேலை பார்த்தனா டயர்டா இருக்கு. யாரு? நீ வேலை பார்த்து டயர்ட் ஆயிட்டியாக்கும். அதை நான் நம்பணுமா? நீ எவ்வளவு வேலை பார்க்கறவ? என்கிட்ட பொய் சொல்லாத. சொல்லு, மறைக்காம என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல சித்தி, இப்ப எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? இத பாரு, நீ சாப்பிடாம வந்துட்டியா? விசாலாட்சிமா உன்னை கூப்பிடுறாங்க, எழுந்திருச்சு வா. நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல சித்தி. துளசி, சிவா வீட்ல இல்லைன்னு கவலைப்படுறியா? அதானே. என்ன பாக்குற? நாளைக்கு மறுநாள் சிவா தம்பி வந்துருவாரு. ஏன் சிவா? சித்தி, என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல போங்க. உண்மையை சொல்லு துளசி, ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குல்ல. சித்தி, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல. சித்தி, எனக்கு மந்த்லி டேட் இன்னும் ஆகல. பைத்தியம், அதுக்காகவா இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்க? சிவா நல்ல பையன்தான், அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. சித்தி, உங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ஒரு நாள் லேட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் பயந்து உட்கார்ல. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, நல்ல நாள் அதுமா ஏதாச்சும் ஆயிட்டா தப்பாயிடும்ல, அதான் பயந்து உட்கார்ந்துருக்கேன், வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதானே. இந்த பாரு, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ அதுக்காக கவலைப்பட்டுட்டுலாம் உட்காந்துருக்காத. டேட் தள்ளி போகுதா? கடவுளே, நல்லது நடக்கணும்.